கருப்பு சொல்றாரு சேது கிட்ட, எல்லா பூவும் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போறேன்னா பசிக்கு போறேனா மாமா, இம்புட்டு வாங்கி அடிக்க வச்சிருக்க, இப்படிதான் மாப்பிள்ள சொல்லுவ நீனு? ஆமா, போகவே பயமா இருக்கு மாமா. என்கிட்ட சொல்ற மாதிரி யாருக்கிட்டையும் சொல்லிவிடாத மாப்பிள்ள, எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. செல்விய அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போகணும் அலங்காரம் பண்றப்ப தமிழ் செல்வி கிட்ட சொல்றாங்க, நீ கொடுத்து வச்சவ, உன்னை சேது நல்லா பாத்துப்பான்னு சொல்றாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, தமிழை பத்தி உங்களுக்கு தெரியல அத்தன்னு சொல்றாங்க. ஊர்லயே இம்புட்டு படிச்ச பொண்ணான்னு வாய் உரி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சேது ரூமா தட்டுறாங்க. தமிழ் செல்வி வர்றாங்க ரூமுக்குள்ள. தமிழ் செல்வி பாலுன்னு சொல்றாங்க. சேது, அதுவா? பாதி குடிக்கணும்னு சொல்லுவாங்களே, அதானே? நல்லா தெரியும், குடு. தமிழ் செல்வி சொல்றாங்க, காலில் விழுகணும்னு சொன்னாங்க. பரவாயில்ல அப்படின்னு சேது சொல்றாரு. இருந்தாலும் காலில் விழுகணும்னு தான் சொன்னாங்க. சரி, ஏன் பயப்படுற தமிழ் செல்வி? ஏதாவது பேசு தமிழ் செல்வி. மறந்துட்டேன் பாத்தியா, உனக்காண்டி ஒரு பரிசு வாங்கி வச்சிருக்கேன். தமிழ் செல்வி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சொல்றாங்க. பாரதியார் கவிதைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வேற சொல்றாங்க. நான் புத்தகம் கொண்டு வந்திருக்கேன், பாரதியார் கவிதைகள், படிச்சு காட்டவா? சரி, படிச்சு காமி தமிழ் செல்வி. பாரதியார் கவிதையெல்லாம் படிச்சு காட்டுறாங்க தமிழ் செல்வி. அப்புறம் தூங்கிடுறாங்க ரெண்டு பேரும். நாளை சந்திக்கலாம். இன்று